என்ன ரங்கா ஜோக் காட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இப்ப தமிழ்நாட்டுடைய கவர்னர் பண்ணியிருக்கு. இந்த எலெக்ஷன்ல தனிப்பெரும் கட்சியா ஜெயிச்ச டிவிக்கு கவர்னருக்கு எங்களை ஆட்சி அமைக்க அலையுங்கள் அப்படின்னு அபிஷியலா ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. ஆக்சுவலா கவர்னரும் பாத்தீங்கன்னா ஃபார்மலா ஒரு இன்விடேஷன் லெட்டர் அனுப்பணும். ஆனா குறிப்பிட்ட நாளுக்குள்ள நீங்க மெஜாரிட்டி காட்டணும் ஃப்ளோர் டெஸ்ட்ல அப்படின்னு. ஆனா கவர்னர் வந்து இதற்கு எந்த ஒரு ரிப்ளைமே தரல. அதற்கு மாறாக நீங்க மெஜாரிட்டி காட்டணும், அதாவது 118 காட்டினாதான் உங்களுக்கு நான் இன்விடேஷனே அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. தவக தலைவர் விஜய் பாத்தீங்கன்னா வெறும் லெட்டர் மட்டும் அனுப்புனது இல்லாம 3 முறை நேராவே போய் கவர்னரை பார்த்திருக்காரு. இருந்தாலுமே கவர்னர் பாத்தீங்கன்னா நீங்க மெஜாரிட்டி காட்டுங்க, உங்களுடைய அரசுக்கு ஆதரவு தராங்கன்னு சொல்லி 118 எம்எல்ஏ உடைய சிக்னேச்சரும் வேணும்னு கேட்டிருக்காரு. இப்படி இருக்கும்போது இந்த நிலைமையில தான் ஆளுநர் மாளிகை திடீர்னு நாங்க ஏன் அதை சொல்றோம் அப்படின்ற ரீசன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல ஜெயிச்ச டிவிக்கு கவர்னருக்கு ஒரு லெட்டர் அனுப்புனாங்களே, அதுல ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர் இருக்காமா. அந்த எரரின் படி டிவிக்கு நாங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு நாங்க கூட்டணி ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களாம். அதை பார்த்துதான் கவர்னர் வந்து நீங்க கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னா 118 எம்எல்ஏ வேணும், உங்களுக்கு 113 தான் இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாராம். சரி, இப்ப அந்த டெக்னிக்கல் எரரை ஃபிக்ஸ் பண்ணி நாங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாவே ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கவர்னருக்கு லெட்டர் அனுப்புனாரா, அவர் இன்விடேஷன் அனுப்புவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் எதுவும் சொல்லல. ஆனா உண்மையிலே இந்த எரர்னால தான் நீங்க 2 நாள் டிலே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுடா. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப தாவேக்காக்கு சப்போர்ட்டா கவர்னர் வந்து இன்விடேஷன் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. தாவேக்காவுடைய புது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கூட பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இப்ப தாவேக்கா அடுத்த நம்மளுடைய கூட்டணிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கிற சிபிஎம் பிசிகா கூட கவர்னர் வந்து தாவேக்காக்கு இன்விடேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 நாள்ல வந்து கிளியர் பிக்சர் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன்.